நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு இட்ஸ் டைம் டு வேக் அப் டு யுவர் ஃபுல் பொட்டன்ஷியல் அப்படின்ற டாப்பிக்கை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் முதல்லயே சொல்லியிருக்காங்க லைஃப் இஸ் டூ ஷார்ட் டு பி ரிப்பீட்டட் அப்படின்னு. நம்ம லைஃப் வந்து ரொம்ப குட்டி, அதனால் வந்து நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, வரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அன்ஹாப்பியாக இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்து நம்ம லைஃப்பில் சாதிக்கணும்னு நினச்சோன்னா நம்ம வந்து தூங்க போகிறப்போ எப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறோமோ அதை வச்சு தான் காலையில் டிட்டர்மினேஷனாக எழுந்துக்க போகிறோம். ஸோ நம்ம தூங்குறப்போ வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சாட்டிஸ்ஃபைடாக இன்றைக்கி டே நல்லாயிருக்குன்னு தூங்குறோன்னா அதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம காலையில் எழுந்துட்டு நம்ம வந்து மேஜிக் ப்ராக்டிசஸ் எல்லாமே பண்ணுறது அப்படின்னு தான் சொல்ல வந்திருக்காரு. நம்ம வந்து எப்போவுமே வந்து குழந்தையாக பிறக்கிறப்போ வந்துட்டு என்ன நினைக்கிறோம், ஒரு மிராக்கலான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து நம்ம அது சாதாரண விஷயமாக அதை மாற்றிக்கிறோம். ஸோ வந்து இப்படி தான் நம்மளோட லைஃப் ஆரம்பிக்குது. நம்ம வந்துட்டு எப்போவுமே வந்து ஆரம்பிக்கிறப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக மிராக்கிள், இந்த குழந்தைய பிறந்ததே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறோம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிராக்கிள் வந்து நம்ம வெளியில் வந்துடுறோம். நார்மல் பர்சனாக அவங்கள ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அவங்க வளர வளர. ஸோ நம்ம வந்துட்டு ஏன் அப்படி பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் மாறுது, அதனால் நம்ம அப்படி பண்ணுறோம். ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை. நம்ம எப்போவுமே மிராக்கிளானோட லைஃப்பில் தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்னென்னா அவர் வந்துட்டு ஒரு அமெரிக்கன்ஸை வச்சுட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்னென்னா அமெரிக்கன்ஸ் எல்லாருமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, 20 எல்பி ஓவர் வெயிட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு 10,000க்கு மேலே அது என்ன 10,000க்கு மேலே கடனில் இருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்கன்ஸ் எல்லாருமே வந்துட்டு எழுந்துக்கிறப்பயே சீரியஸாக தான் எழுந்துக்கிறாங்க. ஐயோ இன்றைக்கி வேலை இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுந்துக்கிறாங்க. நீங்களும் உங்களை பற்றி யோசிச்சு பாருங்கள், நீங்களும் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபால் ஆகிருப்பீங்க. ஏன்னா மோஸ்ட்லி ஆவரேஜாக பார்த்தோன்னா எல்லாருமே இந்த நிலமையில தான் இருக்காங்க. கடனோடு இருக்காங்க, அதுக்கப்புறமா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, மீன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, அதுக்கப்புறமா அவங்க வெயிட்டை விட ஜாஸ்தி வெயிட்டாக தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம லைஃப்பை க்ரியேட் பண்ணது தான். நம்ம வந்து நம்ம லைஃப்பில் லெவல் 10 வச்சுக்கணும், லைஃப்பில் எல்லாமே வந்துட்டு 10 out of 10 இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். நம்ம வந்துட்டு யூஸ்வலாக இப்போ வந்து ஹெல்த்தில், வெல்த்தில், மணியில், அப்புறம் ஃப்ரீடமில் எல்லாத்துலேயுமே வந்து எல்லாருமே வந்து 10 out of 10 தான் இருக்கணும்னு நினைப்போம். யாருமே வந்து 10ல் 5 மார்க் வாங்கினா போதும், எனக்கு வந்து நான் ஹெல்த்தில் 7 மார்க் வாங்கினா போதும், நான் ரொம்பலாம் ஹெல்த்தியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்க போகிறது கிடையாது. அண்ட் ரிலேஷன்ஷிப்லேயும் வந்துட்டு நான் நல்ல ஹஸ்பண்ட் தான் வச்சுக்கணும் தான் நான் நினைப்பேன், நல்லா தான் இருக்கணும், அவரோட சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும்னு நான் நினைப்பேன். எல்லாருமே அப்படி தான் நினைப்போம். யாருமே ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஒரு 5 பாயிண்ட் போதும், இல்லை 7 மார்க் போதும்னு யாருமே நினைக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம இந்த எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக 10 out of 10 வாங்கணும்னா நம்ம லைஃப்பை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நினைக்கிற மாதிரி லைஃப் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட விஷயத்தை வந்து நம்ம மாற்றிக்கணும். சில சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம மாற்றம் கொண்டு வந்தானா நம்ம லைஃப் ரொம்ப ஈஸியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். நம்மளால் வந்துட்டு ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ், சக்ஸஸ் எல்லாத்தையுமே அழகாக கொண்டு வர முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிலேஷன்ஷிப், கோவொர்க்கர்ஸ் கிட்ட ரிலேஷன்ஷிப், நம்ம கம்யூனிட்டி கூட நம்ம வந்து இன்வால்வ் ஆகிற ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே நம்மளால் மாற்ற முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எவ்ரிடே காலையில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிட்டோன்னா எல்லாமே பண்ண முடியும். அது வந்து அன்ப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்லேருந்து நம்ம ப்ரொடக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ எவ்ரிடே நான் வந்து காலையில் எழுந்து என்னால் வந்து வேலைகளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோன்னா நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 2 hours கிடைக்க போகுது. எக்ஸ்ட்ரா 2 hours வச்சுக்கிட்டு நம்ம அதை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, இதை கேட்டவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து நைட்டு தான்ப்பா, காலையில் நான் எழுந்துக்க மாட்டேன், இதே தான் நானும் நைட்டு தான் பண்ணுவேன், நைட்டு தான் படிப்பேன், நைட்டு 3 மணி வரைக்கும் கூட நான் படிப்பேன், ஆனால் காலையில் என்னால் எழுந்துக்க முடியாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே தெரியும். காலையில் வந்து அந்த சன்லைட்டுக்கு முன்னாடி எழுந்துங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அந்த வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அது எல்லாருமே அதை எழுப்புறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி தான் நானே இருந்தேன். பட் இப்போ நானுமே வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் எழுந்துக்க ட்ரை பண்ணுறேன். சம்டைம்ஸ் 5-10 ஆகிடுது. பட் மேக்ஸிமம் நான் வந்துட்டு 4:40 அந்த மாதிரி எழுந்துட்டு இருந்தேன். இப்போ 1 வீக்காக என்னால் எழுந்துக்க முடியல. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் குளிருது,
மழை பெய்யறதுனால அப்புறமா லைட்டாக காலையில் ஆனால் எனக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் இந்த புக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணனால நான் என்னோடய ஒரு டிட்டர்மினேஷனை நான் மாற்றிருக்கேன். இனிமேல் நான் வந்துட்டு 4:30க்கு எழுந்துக்கணும், 4:30க்கு எழுந்துட்டு நான் வந்து 4:45க்குள்ளே குளிச்சு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிட்டர்மினேஷன் வச்சுருக்கேன். அந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், உங்களோட லைஃப் டெஃபினட்டாக மாறும்னு சொல்லிட்டு நான் இல்லை ஆத்தர் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காருனா இவர் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது காலையில் எழுதுனவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லலை. அவர் இந்த நாளை வந்துட்டு நிறைய பேர் பெனிஃபிட்டாக இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கொஞ்சம் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அதையும் இவர் இங்கேயே ஷேர் பண்ணியிருக்காரு. யாராக இருந்தாலும், ஆண்டர்ப்ரினராக இருந்தாலும், புதுசாக வர்றவங்களா இருந்தாலும், புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும், ஸ்கூல் போகிறவங்களா இருந்தாலும், ஏன் ஹோமில் இருக்க அம்மாவாக இருந்தாலும், யூடியூபராக இருந்தாலும், ஃபேஸ்புக்கில் இருந்து ஏதாவது பண்ணுறதா இருந்தாலும், எல்லாருமே அவங்களோட ஜாபை மார்னிங் பண்ணுறப்போ டெஃபினட்டாகவே அது வந்து வேறு லெவலில் உங்களுக்கு இம்பேக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்னிங் வந்துட்டு எப்போவுமே மார்னிங்கில் எழுந்துக்கிறதுனால நம்ம ஹெல்த்து வெல்த்து சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பில் ஈஸியாக போயிடலாம். ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, 79 இயர்ஸ் ஓல்டு ஒருத்தர் வந்து அவரோட ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருனா, இந்த மிராக்கிள் மார்னிங் வந்துட்டு ஒரு நாள் கூட அவர் மிஸ் பண்ணலையா, இன்க்ளூடிங் வீக்கெண்ட்ஸ் கூட. நானும் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்க்ளூடிங் வீக்கெண்ட்ஸ் கூட நான் வந்துட்டு இந்த புக்ஸ் படிக்கிறத விடக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம், ஒரு விஷயத்தை பண்ணால் கன்சிஸ்டன்சியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா அதை பண்ணிகிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு நாள் 2 நாள் மிஸ் பண்ணாலும் திருப்பி அந்த ரொட்டீன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் அப்படி தான் எல்லா நாளும் போயிட்டுருந்தேன். நடுவில் நான் வந்து ஊருக்கு போனேன் ட்ரிப்புக்கு. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து திருப்பி அந்த ரொட்டீன்குள்ளே வர்றதுக்கு இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். 10 மினிட்ஸ் முன்னாடி பின்னாடி வருது. பட் நான் கூடி சீக்கிரம் இந்த புக் முடிக்கிறதுக்குள்ளே நான் பர்ஃபெக்ட் ஆகிடுவேன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த 79 இயர்ஸ் ஓல்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணலை. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா டபுள் டைம் இன்கம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவர் பாடி ஷேப் வந்துட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பில் மாறிடுச்சு. அவர் வந்து 25 LB லூஸ் பண்ணியிருக்காரு வெயிட்டு. அதுதான் மிராக்கிளாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்க்ரீஸ்ட் இன்கம் வந்து அவர் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து மாற்றிருக்கு. மோர் டிசிப்ளினாக மாறியிருக்காரு. ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆத்தரை பற்றி சொல்ல போகிறாங்க. நெக்ஸ்ட் சாப்டரில் அவர் சொல்கிறாரு எப்படி சொல்ல போகிறாராம், எப்படி வந்து மிராக்கிள் மார்னிங் வந்து அவருக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவில் இருந்து அவர் வந்து ஜீரோக்கு போயிட்டு அதுக்கப்புறம் $425 வரைக்கும் $425,000 வரைக்கும் அவர் லூஸ் பண்ணாராம். அவருக்கு டெப்ட் ஆச்சான். அது வரைக்கும் அவர் டெப்டை வந்து எப்படி அவர் டெப்ட்லேருந்து வெளியில் வந்தார், எப்படி அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு அவர் வந்து அடைச்சார், எப்படி அவர் வந்து ட்ரீம்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணார், எப்படி அவர் நினச்ச மாதிரி ஒரு கீநோட் ஸ்பீக்கராக மாறினார், அதுக்கப்புறம் எப்படி வந்து அவரோட பேரை வந்து பெஸ்ட் செல்லிங் புக்கில் அவர் எழுத வச்சாங்க, எப்படி வந்து அவர் வந்து இன்டர்வியூக்கெல்லாம் அட்டன் பண்ணார் அப்படின்ற சீக்ரெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சொல்ல போகிறாராம். மிராக்கிள் மார்னிங் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் அது எக்ஸ்ட்ரீமாக என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காலையில் எழுந்துக்கிறப்போ நிறையா விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து மாறும். காலையில் எழுந்துக்கிறது அப்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம எதுக்காக காலையில் ஏதாவது ஒரு ரீசன் சொன்னால் நம்ம எழுந்துக்குவோம் இல்லையா, அந்த ரீசனுக்காக எழுந்துக்கிற மாதிரி நம்ம முன்னாடியே நாளே விஷுவலைஸ் பண்ணிக்க சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம காலையில் எழுந்துக்குவோம். அப்படி இல்லைனா ஊர் சுற்ற போகிறோம் அப்படின்னா அப்போ எழுந்துக்குவோம். அந்த மாதிரி குட்டி விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆத்தர். ஸோ இப்போ ஒரு 10 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த 10 பாயிண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, காலையில் எழுந்துக்கிறப்போ நல்ல எனர்ஜி கிடைக்கும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய டைம் கிடைக்கும் உங்களோட பொட்டன்ஷியலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். அப்புறமா வந்துட்டு ஒரு கிளியரான மைண்ட் செட்டுக்கு நீங்கள் போவீங்க. காலையில் எழுந்துட்டோன்னே உங்களுக்கு யோசிக்கிறப்போ உங்களுக்கு கிளியராக மைண்ட் செட் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஹெல்த் வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் டிசைரபிள் ஷேப்புக்கு நம்ம பாடியை கொண்டு போயிடலாம். அப்புறம் வந்து நம்ம ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக நான் வந்து ஒரு 9 மணிக்கு எழுந்துக்கிறேன்னா, இப்போ நான் 5 மணிக்கு எழுந்துக்க போகிறேன்னா எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்ச மாதிரி தானே அப்படின்ற மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக காலையில் எழுந்துக்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸும் கிராட்டிடியூடும் ஜாஸ்தியாக இருக்கும். காலையில் எழுந்து நம்ம வந்து நேற்று என்ன நடந்தது அப்படின்றத பற்றி யோசிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அந்த ப்ரொடக்டிவ் டைம் எக்ஸ்ட்ரா கிடைச்சதே ஒரு பெரிய கிராட்டிடியூட் தானே. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லி தேங்க்யூ பண்ணுறப்போ நம்மளுக்கு கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுகிற விஷயங்களும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்துட்டு
ஹெல்த்து வெல்த்தை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிகினிங்கில் வந்துட்டு லைஃப் பர்பஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கவும் யூஸ் ஆகும். கொஞ்ச நாள் ஆகும், கஷ்டமாக தான் இருக்கும். பட் இதெல்லாமே ஈஸியாக நம்ம வந்து பண்ண வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். எப்படி நம்ம காலையில் எழுந்துக்க போகிறோம், எப்படியெல்லாம் நம்மளுக்கு அது ஒர்க் ஆக போகுது அப்படின்றத ஒன்று ஒன்றா அவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாரு. நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்துட்டு 6 பவர்ஃபுல் ப்ராக்டிசஸை அவர் காலையில் எழுந்து பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 6 பவர்ஃபுல் ப்ராக்டிஸ் வந்து 95% ஆஃப் பீப்புள் இந்த வேர்ல்டில் வந்து பண்ணுறது கிடையாது. வெறும் 5% தான் பண்ணுறாங்க. அதனால 5% தான் வந்துட்டு அவங்க எல்லாத்துலேயுமே வின் ஆயிருக்காங்க. ஹெல்த்து வெல்த்து மணி ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலேயுமே. எல்லார்கிட்டையும் வந்து காசு இருக்கும், ஆனால் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்காது. ரிலேஷன்ஷிப் இருக்கும், காசு இருக்காது. ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்கில் இருக்கும். நம்மளுக்கு எல்லாமே தேவை அப்படின்றப்போ வந்துட்டு இந்த 6 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 6 ஸ்டெப்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறமா வந்துட்டு என்னென்ன ஹேபிட்ஸை மாற்றிக்கணும், எப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ட் 2ல் அவர் சாப்டர் 2ல் சொல்லியிருக்காரு. சாப்டர் 2 பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு இட்ஸ் டைம் டு வேக் அப் டு யுவர் ஃபுல் பொட்டன்ஷியல் அப்படின்ற டாப்பிக்கை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் முதல்லையே சொல்லியிருக்காங்க லைஃப் இஸ் டூ ஷார்ட் டு பி ரிப்பீட்டட் அப்படின்னு. நம்ம லைஃப் வந்து ரொம்ப குட்டி, அதனால் வந்து நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, வரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அன்ஹாப்பியாக இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்து நம்ம லைஃப்பில் சாதிக்கணும்னு நினச்சோன்னா நம்ம வந்து தூங்க போகிறப்போ எப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறோமோ அதை வச்சு தான் காலையில் டிட்டர்மினேஷனாக எழுந்துக்க போகிறோம். ஸோ நம்ம தூங்குறப்போ வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சாட்டிஸ்ஃபைடாக இன்றைக்கி டே நல்லாயிருக்குன்னு தூங்குறோன்னா அதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம காலையில் எழுந்துட்டு நம்ம வந்து மேஜிக் ப்ராக்டிசஸை எல்லாமே பண்ணுறது அப்படின்னு தான் சொல்ல வந்திருக்காரு. நம்ம வந்து எப்போவுமே வந்து குழந்தையாக பிறக்கிறப்போ வந்துட்டு என்ன நினைக்கிறோம், ஒரு மிராக்கலான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து நம்ம அது சாதாரண விஷயமாக அதை மாற்றிக்கிறோம். ஸோ வந்து இப்படி தான் நம்மளோட லைஃப் ஆரம்பிக்குது. நம்ம வந்துட்டு எப்போவுமே வந்து ஆரம்பிக்கிறப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக மிராக்கிள், இந்த குழந்தைய பிறந்ததே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறோம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிராக்கிள் வந்து நம்ம வெளியில் வந்துடும். நார்மல் பர்சனாக அவங்கள ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அவங்க வளர. ஸோ நம்ம வந்துட்டு ஏன் அப்படி பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் மாறுது, அதனால் நம்ம அப்படி பண்ணுறோம். ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை. நம்ம எப்போவுமே மிராக்கிளானோட லைஃப்பில் தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்னென்னா அவர் வந்துட்டு ஒரு அமெரிக்கன்ஸை வச்சுட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்னென்னா அமெரிக்கன்ஸ் எல்லாருமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. 20 எல்பி ஓவர் வெயிட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு 10,000க்கு மேலே அது என்ன 10,000க்கு மேலே கடனில் இருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்கன்ஸ் எல்லாருமே வந்துட்டு எழுந்துக்கிறப்பயே சீரியஸாக தான் எழுந்துக்கிறாங்க. ஐயோ இன்றைக்கி வேலை இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுந்துக்கிறாங்க. நீங்களும் உங்களை பற்றி யோசிச்சு பாருங்கள். நீங்களும் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபால் ஆகிருப்பீங்க. ஏன்னா மோஸ்ட்லி ஆவரேஜாக பார்த்தோன்னா எல்லாருமே இந்த நிலமையில தான் இருக்காங்க. கடனோடு இருக்காங்க, அதுக்கப்புறமா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, மீன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, அதுக்கப்புறமா அவங்க வெயிட்டை விட ஜாஸ்தி வெயிட்டாக தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம லைஃப்பை க்ரியேட் பண்ணது தான். நம்ம வந்து நம்ம லைஃப்பில் லெவல் 10ல் வச்சுக்கணும். லைஃப்பில் எல்லாமே வந்துட்டு 10 out of 10 இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். நம்ம வந்துட்டு யூஸ்வலாக இப்போ வந்து ஹெல்த்தில், வெல்த்தில், மணியில், அப்புறம் ஃப்ரீடமில் எல்லாத்துலேயுமே வந்து எல்லாருமே வந்து 10 out of 10 தான் இருக்கணும்னு நினைப்போம். யாருமே வந்து 10ல் 5 மார்க் வாங்கினா போதும், எனக்கு வந்து நான் ஹெல்த்தில் 7 மார்க் வாங்கினா போதும், நான் ரொம்பலாம் ஹெல்த்தியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்க போகிறது கிடையாது. அண்ட் ரிலேஷன்ஷிப்லேயும் வந்துட்டு நான் நல்ல ஹஸ்பண்ட் தான் வச்சுக்கணுன்னு தான் நான் நினைப்பேன். நல்லா தான் இருக்கணும், அவரோட சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும்னு நான் நினைப்பேன். எல்லாருமே அப்படி தான் நினைப்போம். யாருமே ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஒரு 5 பாயிண்ட் போதும், இல்லை 7 மார்க் போதும்னு யாருமே நினைக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம இந்த எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக 10 out of 10 வாங்கணும்னா நம்ம லைஃப்பை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நினைக்கிற மாதிரி லைஃப் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட விஷயத்தை வந்து நம்ம மாற்றிக்கணும். சில சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம மாற்றம் கொண்டு வந்தானா நம்ம லைஃப் ரொம்ப ஈஸியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். நம்மளால் வந்துட்டு ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ், சக்ஸஸ் எல்லாத்தையுமே அழகாக கொண்டு வர முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிலேஷன்ஷிப்,
ஒர்க்கர்ஸ் கிட்ட ரிலேஷன்ஷிப், நம்ம கம்யூனிட்டி கூட நம்ம வந்து இன்வால்வ் ஆகிற ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே நம்மளால் மாற்ற முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எவ்ரிடே காலையில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிட்டோன்னா எல்லாமே பண்ண முடியும். அது வந்து அன்ப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்லேருந்து நம்ம ப்ரொடக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ எவ்ரிடே நான் வந்து காலையில் எழுந்து என்னால் வந்து வேலைகளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோன்னா நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 2 ஹவர்ஸ் கிடைக்க போகுது. எக்ஸ்ட்ரா 2 ஹவர்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம அதை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, இதை கேட்டவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து நைட்டு தான்ப்பா, காலையில் நான் எழுந்துக்க மாட்டேன். இதே தான் நானும் நைட்டு தான் பண்ணுவேன், நைட்டு தான் படிப்பேன், நைட்டு 3 மணி வரைக்கும் கூட நான் படிப்பேன். ஆனால் காலையில் என்னால் எழுந்துக்க முடியாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே தெரியும். காலையில் வந்து அந்த சன்லைட்டுக்கு முன்னாடி எழுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அந்த வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அது எல்லாருமே அதை எழுப்புறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி தான் நானே இருந்தேன். பட் இப்போ நானுமே வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் எழுந்துக்க ட்ரை பண்ணுறேன். சம்டைம்ஸ் 5-10 ஆகிடுது. பட் மேக்ஸிமம் நான் வந்துட்டு 4:40 அந்த மாதிரி எழுந்துட்டு இருந்தேன். இப்போ 1 வீக்காக என்னால் எழுந்துக்க முடியல. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் குளிருது, மழை பெய்கிறதுனால, அப்புறமா லைட்டாக காலையில் ஆனால் எனக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் இந்த புக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணனால நான் என்னோடய ஒரு டிட்டர்மினேஷனை நான் மாற்றிருக்கேன். இனிமேல் நான் வந்துட்டு 4:30க்கு எழுந்துக்கணும். 4:30க்கு எழுந்துட்டு நான் வந்து 4:45க்குள்ளே குளிச்சு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிட்டர்மினேஷன் வச்சுருக்கேன். அந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட லைஃப் டெஃபினட்டாக மாறும்னு சொல்லிட்டு நான் இல்லை, ஆத்தர் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காருனா இவர், டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது காலையில் எழுதுனவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லலை. அவர் இந்த நாளை வந்துட்டு நிறைய பேர் பெனிஃபிட் ஆகிருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கொஞ்சம் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அதையும் இவர் இங்கேயே ஷேர் பண்ணியிருக்காரு. யாராக இருந்தாலும், ஆண்டர்ப்ரீனராக இருந்தாலும், புதுசாக வர்றவங்களா இருந்தாலும், புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும், ஸ்கூல் போகிறவங்களா இருந்தாலும், ஏன் ஹோமில் இருக்க அம்மாவாக இருந்தாலும், யூடியூபராக இருந்தாலும், ஃபேஸ்புக்கில் இருந்து ஏதாவது பண்ணுறதா இருந்தாலும், எல்லாருமே அவங்களோட ஜாபை மார்னிங் பண்ணுறப்போ டெஃபினட்டாகவே அது வந்து வேறு லெவலில் உங்களுக்கு இம்பேக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்னிங் வந்துட்டு எப்போவுமே மார்னிங்கில் எழுந்துக்கிறதுனால நம்ம வெல்த்து சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பில் ஈஸியாக போயிடலாம். ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, 79 இயர்ஸ் ஓல்டு ஒருத்தர் வந்து அவரோட ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருனா, இந்த மிராக்கிள் மார்னிங் வந்துட்டு ஒரு நாள் கூட அவர் மிஸ் பண்ணலையா, இன்க்ளூடிங் வீக்கெண்ட்ஸ் கூட. நானும் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்க்ளூடிங் வீக்கெண்ட்ஸ் கூட நான் வந்துட்டு இந்த புக்ஸ் படிக்கிறத விடக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம். ஒரு விஷயத்தை பண்ணால் கன்சிஸ்டன்சியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா அதை பண்ணிகிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு நாள் 2 நாள் மிஸ் பண்ணாலும் திருப்பி அந்த ரொட்டீன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் அப்படி தான் எல்லா நாளும் போயிட்டுருந்தேன். நடுவில் நான் வந்து ஊருக்கு போனேன் ட்ரிப்புக்கு. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து திருப்பி அந்த ரொட்டீனுக்குள்ளே வரதுக்கு இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். 10 மினிட்ஸ் முன்னாடி பின்னாடி வருது. பட் நான் கூடி சீக்கிரம் இந்த புக் முடிக்கிறதுக்குள்ளே நான் பர்ஃபெக்ட் ஆகிடுவேன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த 79 இயர்ஸ் ஓல்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணலை. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா டபுள் டைம் இன்கம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவர் பாடி ஷேப் வந்துட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பில் மாறிடுச்சு. அவர் வந்து 25 LB லூஸ் பண்ணியிருக்காரு வெயிட்டு. அதுதான் மிராக்கிளாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்க்ரீஸ்ட் இன்கம் வந்து அவர் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து மாற்றிருக்கு. மோர் டிசிப்ளினாக மாறியிருக்காரு. ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆத்தரை பற்றி சொல்ல போகிறாங்க. நெக்ஸ்ட் சாப்டரில் அவர் சொல்கிறாரு, எப்படி சொல்ல போகிறாராம், எப்படி வந்து மிராக்கிள் மார்னிங் வந்து அவருக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவில் இருந்து அவர் வந்து ஜீரோக்கு போயிட்டு அதுக்கப்புறம் $425 வரைக்கும் $425,000 வரைக்கும் அவர் லூஸ் பண்ணாராம். அவருக்கு டெப்ட் ஆச்சான். அது வரைக்கும் அவர் டெப்டை வந்து எப்படி அவர் டெப்ட்லேருந்து வெளியில் வந்தார், எப்படி அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு அவர் வந்து அடைச்சார், எப்படி அவர் வந்து ட்ரீம்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணார், எப்படி அவர் நினச்ச மாதிரி ஒரு கீநோட் ஸ்பீக்கராக மாறினார், அதுக்கப்புறம் எப்படி வந்து அவரோட பேரை வந்து பெஸ்ட் செல்லிங் புக்கில் அவர் எழுத வச்சாங்க, எப்படி வந்து அவர் வந்து இன்டர்வியூக்கெல்லாம் அட்டன் பண்ணார் அப்படின்ற சீக்ரெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சொல்ல போகிறாராம். மிராக்கிள் மார்னிங் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் அது எக்ஸ்ட்ரீமாக என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காலையில் எழுந்துக்கிறப்போ நிறையா விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து மாறும்.
காலையில் எழுந்துக்கிறது அப்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம எதுக்காக காலையில் ஏதாவது ஒரு ரீசன் சொன்னால் நம்ம எழுந்துக்குவோம் இல்லையா, அந்த ரீசனுக்காக எழுந்துக்கிற மாதிரி நம்ம முன்னாடியே நாளே விஷுவலைஸ் பண்ணிக்க சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம காலையில் எழுந்துக்குவோம். அப்படி இல்லைனா ஊர் சுற்ற போகிறோம் அப்படின்னா அப்போ எழுந்துக்குவோம். அந்த மாதிரி குட்டி விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆத்தர். ஸோ இப்போ ஒரு 10 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த 10 பாயிண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, காலையில் எழுந்துக்கிறப்போ நல்ல எனர்ஜி கிடைக்கும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய டைம் கிடைக்கும் உங்களோட பொட்டன்ஷியலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். அப்புறமா வந்துட்டு ஒரு கிளியரான மைண்ட் செட்டுக்கு நீங்கள் போவீங்க. காலையில் எழுந்துட்டோடனே உங்களுக்கு யோசிக்கிறப்போ உங்களுக்கு கிளியராக மைண்ட் செட் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஹெல்த் வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் டிசையரபிள் ஷேப்புக்கு நம்ம பாடியை கொண்டு போயிடலாம். அப்புறம் வந்து நம்ம ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக நான் வந்து ஒரு 9 மணிக்கு எழுந்துக்கிறேன்னா, இப்போ நான் 5 மணிக்கு எழுந்துக்க போகிறேன்னா எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்ச மாதிரி தானே அப்படின்ற மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக காலையில் எழுந்துக்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸும் கிராட்டிடியூடும் ஜாஸ்தியாக இருக்கும். காலையில் எழுந்து நம்ம வந்து நேற்று என்ன நடந்தது அப்படின்றத பற்றி யோசிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அந்த ப்ரொடக்டிவ் டைம் எக்ஸ்ட்ரா கிடைச்சதே ஒரு பெரிய கிராட்டிடியூட் தானே. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லி தேங்க்யூ பண்ணுறப்போ நம்மளுக்கு கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுகிற விஷயங்களும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்துட்டு வெல்த்தை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிகினிங்கில் வந்துட்டு லைஃப் பர்பஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கவும் யூஸ் ஆகும். கொஞ்ச நாள் ஆகும், கஷ்டமாக தான் இருக்கும். பட் இதெல்லாமே ஈஸியாக நம்ம வந்து பண்ண வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். எப்படி நம்ம காலையில் எழுந்துக்க போகிறோம், எப்படியெல்லாம் நம்மளுக்கு அது ஒர்க் ஆக போகுது அப்படின்றது ஒன்று ஒன்றா அவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாரு. நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்துட்டு 6 பவர்ஃபுல் ப்ராக்டிசஸை அவர் காலையில் எழுந்து பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 6 பவர்ஃபுல் ப்ராக்டிஸ் வந்து 95% ஆஃப் பீப்புள் இந்த வேர்ல்டில் வந்து பண்ணுறது கிடையாது. வெறும் 5% தான் பண்ணுறாங்க. அதனால 5% தான் வந்துட்டு அவங்க எல்லாத்துலேயுமே வின் ஆயிருக்காங்க. ஹெல்த்து, வெல்த்து, மணி, ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலேயுமே. எல்லார்கிட்டையும் வந்து காசு இருக்கும், ஆனால் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்காது. ரிலேஷன்ஷிப் இருக்கும், காசு இருக்காது. ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்கில் இருக்கும். நம்மளுக்கு எல்லாமே தேவை அப்படின்றப்போ வந்துட்டு இந்த 6 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 6 ஸ்டெப்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறமா வந்துட்டு என்னென்ன ஹேபிட்ஸை மாற்றிக்கணும், எப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ட் 2ல் அவர் சாப்டர் 2ல் சொல்லியிருக்காரு. சாப்டர் 2 பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.